சுமார் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் சினிமா போஸ்டர்ல ஒரு பெரிய பாடி பில்டரை வியந்து பார்க்கறான். பட் அன்னைக்கு அவனுக்கு தெரியாது தன்னோட 23வது வயசுல அவரையே தோற்கடிப்பான்னு. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான குட் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1947ல ஆஸ்திரியாவில் உள்ள ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் அர்னால்ட் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுல ரொம்ப ஒல்லியா பலவீனமா இருந்ததுனால இவங்க அப்பாக்கு இவரை சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது ஸ்ட்ராங் ஆயிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட 15 வயசுல ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்ல கால் எடுத்துருக்கிறாரு. ரோட்ல ரெக் பார்க்கோட போஸ்டர்ஸ் எங்க இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு தான் போவாராம். இதை பார்த்த இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவ்வளோ ஒல்லியா இருந்துகிட்டு அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறான்னு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அதையெல்லாம் நினைச்சு சோர்ந்து போகாம இந்த சின்ன வயசுலேயே ஜிம்ல ஜாயின் பண்ணி தன்னோட மைண்டையும் உடம்பையும் பயங்கரமா ட்ரெயின் பண்றாரு. எக்ஸசைஸை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. புரோட்டீனுக்காக சிக்கன் வாங்க கூட காசு இல்லாம கிடைக்கிற சீப்பான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் தன்னுடைய ஜேர்னியை ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல ஆஸ்திரியால எல்லாரும் ஒரு வருஷமாச்சு கம்பல்சரி மிலிட்ரியில வேலை செய்யணும். அர்னால்ட் 18 வயசுல ஆர்மில இருக்கும்போது ஒரு நாள் மிலிட்ரி கேம்பை விட்டு தப்பிச்சு போய் மிஸ்டர் யூரோப் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. இதுக்காக இவரை ஜெயில எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு வழியா இவரோட சர்வீஸ் முடிஞ்ச பிறகு மிஸ்டர் யூனிவர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அமெரிக்கா கிளம்புறாரு. 20 வயசுல இந்த உலகத்திலேயே யங் மிஸ்டர் யூனிவர்ஸ் என்ற டைட்டிலை வின் பண்றாரு. இது அவருக்கு பத்தல. அடுத்த 3 வருஷத்துல இவர் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பாடி பில்டிங்குள்ள வந்தாரோ அவரையே டிஃபீட் பண்றாரு. பட் இதுவும் இவருக்கு பத்தல. அடுத்து மிஸ்டர் ஒலிம்பியாக்குள்ள போறாரு. 1 இல்ல 2 இல்ல 7 தடவை மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின் பண்ணி ஃபேஸ் ஆஃப் பாடி பில்டிங் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹாலிவுட் மேல இவருக்கு ஆசை வருது. உன்னால டைலாக்ஸ் ஒழுங்கா பேச முடியாது, உன் உடம்பு பெருசா இருக்குன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அவங்க முன்னாடியே பிரிடேட்டர், டெர்மினேட்டர் மாதிரியான நிறைய படங்களை பண்ணி ஹாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகிறாரு. என்னதான் அவர்கிட்ட பேரு, புகழ், பணம்னு எல்லாமே இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு அரசியல் மேல இவருக்கு ஆசை வருது. ஹாலிவுட் ஸ்டார்னா ஈஸியா கவர்னர் ஆயிட முடியுமான்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். பட் இது அவருக்கு புதுசு இல்ல. 2003 எலெக்ஷன்ல ஜெயிச்சு கலிபோர்னியாவோட 38வது கவர்னரா ஆகிறாரு. ஒரு சின்ன பையன் நினைச்சா பாடி பில்டர், ஆக்டர், கவர்னர்னு எவ்வளோ பெரிய உயரத்தை வேணா போய் அடைய முடியுன்றதுக்கு அர்னால்ட் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். இன்ஸ்பைரிங் இல்ல? இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.